நீங்க பாருங்க. உடனே உதயநிதி ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு என்பது பெண்கள் நாடு. பெண்களுக்கு மட்டும்தான் கோடைக்காலமா? ஆண்களுக்கு இல்லையா? அது பஸ்ஸா இருந்தாலும் கோடைக்கால உதவி தொகையா இருந்தாலும் எல்லாம் பெண்கள் தானா? இன்றைக்கு 5000 ரூபாவா அறிவிச்சது 15ஆம் தேதி தான் நார்மலா அந்த அமௌண்ட் போவாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை என்று 15ஆம் தேதி தான் டெபாசிட் ஆகுங்க அந்த அக்கௌண்ட்ல. இன்னைக்கு தேதி 13ங்க. இது ஏன் அவசர அவசரமாக இன்னைக்கு டெபாசிட் பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கணும். அடுத்தது பிப்ரவரி மட்டும் இல்ல, மார்ச், ஏப்ரல் 2 மாசம் அட்வான்ஸா ஆக 3 மாசம் 3000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை. அது என்ன கோடை காலம் இந்த வருஷம் மட்டும்தான் வருதா? அதை நல்லா கேட்டிருக்காரு விஜய். ஒரு ட்வீட்ல இங்க பேசல, அது ட்வீட்ல நல்லா கேட்டிருக்காரு, இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலமான்னு. அது நான் இன்னும் அதுல ஆட் பண்றேன், பெண்களுக்கு மட்டும்தான் கோடை காலமா? ஆண்களுக்கு இல்லையா? அது பஸ்ஸா இருந்தாலும் கோடைக்கால உதவி தொகையா இருந்தாலும் எல்லாம் பெண்கள் தானா? நீங்க பாருங்க. உடனே உதயநிதி ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு என்பது பெண்கள் நாடு. சோ இவங்க எய்ம் ரொம்ப தெளிவுங்க. பெண்களுடைய வாக்குகளை நம்ம சிந்தாமல் சிதறாமல் அள்ளிடணும். அதை அள்ளிட்டோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு ஈஸின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப அபத்தமான சிந்தனைங்க.